ஹலோ மக்களே, உங்களுடைய ஊர்லயே பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணி லட்சமா சம்பாதிக்க முடியும். எப்படி பெட்ரோல் பங்கை ஓபன் பண்றது, அதோட பெட்ரோல் பங்க் ஓபன் பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் நம்மளுக்கு இருக்கணும் என்பதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் நீங்க பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணி தொழில் செய்ய போறீங்கன்னாக்கா கண்டிப்பா ஒரு தனிநபருக்கு லாபகரமான தொழிலா இருக்கும். அதே நேரத்துல பெட்ரோல் பங்க் ஓபன் பண்றதுக்கு அதிகமா செலவாகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய தகுதிகள் இருக்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த ஒரு வீடியோ நீங்க பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண போறீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணணும்னாக்கா என்ன செய்யணும் என்பதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்க பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண போறீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும்னாக்கா, விண்ணப்பதாரருக்கு என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும்னாக்கா, கண்டிப்பா விண்ணப்பதாரர் 21 வயசை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதோட அவரு மீது எந்த ஒரு குற்றப்பதிவும் இருக்கக்கூடாது. அதோட அவருக்கு 3 வருடங்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண அனுபவங்கள் இருக்கணும். அதோட அவருடைய சொத்து பட்டியல்கள் பரிசீலிக்கப்படும். அதோட அந்த ஒரு பர்சனுக்கு வேற எந்த வணிகத்திலையும் கடன் இல்லாம இருக்கணும். சோ இது அனைத்துமே ஒரு விண்ணப்பதாரருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதிகள். பெட்ரோல் பங்க் நீங்க ஓபன் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா உங்ககிட்ட நிலம் இருக்கணும். அந்த ஒரு நிலம் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நிலத்தின் மீது எந்த ஒரு சட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும். நீங்க கிராமப்புறங்களில் பெட்ரோல் பங்கை ஓபன் பண்ண போறீங்கன்னாக்கா ஒரு யூனிட்னாக்கா உங்களுக்கு 800 சதுர மீட்டர் நிலம் தேவைப்படும். அதே 2 யூனிட்னாக்கா உங்களுக்கு 1200 சதுர மீட்டர் நிலம் தேவைப்படும். அதே நீங்க நகர பகுதிகளில் பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணணும்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு 500 சதுர மீட்டரும் 2 யூனிட்டுக்கு 800 சதுர மீட்டரும் தேவைப்படும். அதே நீங்க நெடுஞ்சாலையில பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண போறீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு 1200 சதுர மீட்டர் நிலமும் 2 யூனிட்டுக்கு 2000 சதுர மீட்டர் நிலமும் தேவைப்படும். இந்தியாவில் நம்ம பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா இந்த மாதிரியான முதலீடுகள்லாம் நம்ம செஞ்சாகணும். அது என்னன்னாக்கா நிலம், கட்டுமானம், உபகரணங்கள், அதோட உரிமை கட்டணம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணிகள்லாம் நம்ம முதலீடுகள் பண்ணணும். பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணணும்னாக்கா நம்ம முதலீடு செய்யறது நிலத்து மேலதான். ஸோ நம்ம வாங்குற நிலத்துடைய அளவுக்கு ஏற்றார் போலையும், நம்ம எந்த லொகேஷனில் நிலத்தை வாங்குறோம் அதுக்கு ஏற்றார் போலையும் நம்மளுக்கு செலவாகும். கண்டிப்பா நிலத்துக்கு மட்டுமே 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். ரெண்டாவதா இன்வெஸ்ட் பண்ண போறது கட்டுமானத்து மேலதான். நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல கட்ட போறோம், அதோட நம்மளுடைய கட்டுமானத்துக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கட்டுமானத்தின் அளவை பொறுத்து நம்மளுடைய செலவு வேறுபடும். நம்மளுடைய கட்டுமானத்துக்கு மட்டுமே 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். தேர்டு ஒன்று நம்ம எது மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா உபகரணங்கள் எடுத்துக்கிட்டாக்கா எரிபொருள். அதோட அந்த ஒரு எரிபொருளை, அதாவது பெட்ரோலை சேமிச்சு வைக்கிறதுக்காக தொட்டி கட்டணும். அதோட அந்த ஒரு பெட்ரோலை பம்ப் பண்ணி மேலே எடுத்து சேல் பண்றதுக்கான செலவையும் உபகரணங்கள் செலவுல தான் வரும். ஸோ உபகரணங்கள் செலவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஃபோர்த் ஒன்று நம்ம எது மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா உரிமம் பெறுதல், அதாச்சும் அரசு அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெறுதல். அதோட இந்த ஒரு உரிமம் மற்றும் ஒப்பந்தங்களை பெறுவதற்கான செலவு. ஸோ இந்த ஒரு செலவு பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு செலவாகும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்க செய்ய முடியும்னாக்கா கண்டிப்பா உங்களால இந்தியாவில் பெட்ரோல் பங்கை ஓபன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது தான் நீங்க என்ன மாதிரியான பிராண்டோடைய பெட்ரோல் பங்க் வைக்க போறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு உங்களுடைய நிலத்துடைய எல்லா விஷயத்தை பத்தியும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். அதற்கு பிறகு நிறுவனத்தின் ஆட்கள் நம் இடத்தை பார்த்து தகுதியை அறிந்த பிறகு அவர்கள் செய்தித்தாள்கள் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவர்களுக்கு தேவைப்படும் செய்திகளை விளம்பரம் செய்வார்கள். அதன் மூலம் நாம் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு தேவையான எல்லா தகுதிகளையும் அறிந்த பிறகு தொழிலை தொடங்க உங்களுக்கு அறிவிப்பு தருவாங்க. ஓகே, நீங்க தொழிலையும் தொடங்கிட்டீங்க, பெட்ரோல் பங்கையும் வச்சுட்டீங்கன்னாக்கா இப்ப உங்களுடைய பெட்ரோல் பங்குடைய விதிமுறைகள் என்னன்னாக்கா, உங்களுடைய பெட்ரோல் பங்க்ல வேலையாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் இருக்கணும். அதை எடுத்து உங்களுடைய பெட்ரோல் பங்க் இயங்கும் நேரம் காலையில 6 மணில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் உங்களுடைய பெட்ரோல் பங்க் இயங்கலாம். ஆனா சில பேர் பெட்ரோல் பங்கை 24 மணி நேரமும் இயக்குவாங்க. அதோட பெட்ரோல் பங்குடைய வரவு செலவு எப்படி இருக்குனாக்கா ஒரு நாளைக்கு 2000 லிட்டர்ல இருந்து 4000 லிட்டர் வரைக்கும் டீசல் சேல் ஆகுதுனாக்கா
ஒரு மாசத்துக்கு 60,000 லிட்டர்ல இருந்து 1,20,000 லிட்டர் வரைக்கும் சேல் ஆகும். இதற்கு கமிஷனா 1 லிட்டர் டீசலுக்கு ₹1.25 இருந்து ₹2 வரைக்கும் நம்மளுக்கு கமிஷனா கிடைக்கும். அப்படி கணக்கு பண்ணாக்கா டீசல்ல மட்டுமே நம்மளுக்கு 90,000 வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதை எடுத்து பெட்ரோல் விற்பனையில நம்மளுக்கு கமிஷனா ₹2 இருந்து ₹3 வரைக்கும் கிடைக்கும். அதிகபட்சமா நம்மளுக்கு 4,05,000 வரைக்கும் லாபம் கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு 30,000 வரைக்கும் செலவாகும் பெட்ரோல் பங்குக்கு. அதோட இதர செலவுகள்லாம் போயிட்டு நம்மளுக்கு லாபமா 1 லட்சத்துல இருந்து 2,10,000 வரைக்கும் கிடைக்கும். சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம பெட்ரோல் பங்கை எப்படி ஓபன் பண்றது, அதற்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும், அதோட என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடணும், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வரவு செலவு எப்படி இருக்கும் பெட்ரோல் பங்க்ல என்பது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதை எடுத்து என்னுடைய பர்சனல் விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இளைய தலைமுறையினர் மாத சம்பளத்தை விட தனக்குன்னு ஒரு சுய தொழில் ஆரம்பிச்சு அதிலிருந்து கொஞ்சமா லாபம் கிடைச்சாலுமே அந்த ஒரு சுய தொழிலுக்கு தானே ராஜா தானே மந்திரியா இருக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதுலயும் இந்தியா போன்ற போட்டி மிகுந்த சந்தையில் இந்த மாதிரி சுய தொழிலை தொடங்கி முன்னேறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு விடை உண்டு. அது என்னன்னாக்கா, நீங்க செய்யற ஒரு தொழில்ல கண்டிப்பா வெற்றி அடையணும். அந்த ஒரு வெற்றி தான் நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க சொன்னவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அது நடுவுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை உடைச்சு தள்ளிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெற்றி வெறும் 1 வருடத்தில் வரலாம், 2 வருடத்தில் வரலாம், 3 வருடத்தில் வரலாம். கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி ஒரு நாள் உங்களை வந்து சேரும். அட இவ்வளோ ஏங்க, ஒரு காலத்துல இட்லி மாவு வித்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு 60 கோடியில பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே விடாமுயற்சி தான் காரணம். உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய வெற்றிக்கு பாதையா அமையும். சரி, ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.